ஹலோ மக்களே 349 எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்னு பார்த்தா கூமாஷி உடம்புக்குள்ள போயிட்டு 3 பேருமே ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அங்கதான் அபுசலாமும் பெரானும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹில்டான் வேற ஏர்லயே பறந்துட்டு வந்துட்டு நம்ம இடத்துக்குள்ள புதுசா ஒருத்தன் வந்துட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்தது சாதாரண இல்ல, ஹம்மிங் ஸ்வாட்ஸ்மேன் சொல்றான். ஹம்மிங் ஸ்வாட்ஸ்மேன் சொல்லிட்டு அபுசலாமே ஷாக் ஆகுறான். இதுல ஒரு பக்கம் பிராங்கி ரோபின் நின்று இந்த ஸ்பைடர் கூட நின்று வேற லெவல்ல சண்டை போட்டுருக்காங்க. இருந்தாலும் ஸ்பைடர் அதுக்கு சின்ன சின்ன ஆளுக்கெல்லாம் வச்சிருக்கு. எலிகளை வச்சு லாக் பண்ணி தூக்கிருச்சு. அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸையே நான் என்னோட சின்ன அடியாள்களை வச்சு தாண்டா தூக்கே செஞ்சேன்னு சொல்லிட்டு ஸ்பைடர் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்படிலாம் பேசிக்கிறதுல யோகோ யோகோ யோகோன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா ராபின் அங்கதான் தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்பதான் ப்ரூக் தான் நடந்து வரான். நீ எப்படிடா வந்தேன்னு சொல்லிட்டு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் தான் லைட் வெயிட்டா இருப்போம்ல, அதான் பறந்து வந்தேன், எனக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கான். யாரா நீ எதுக்குடா இங்க வந்து சொல்லிட்டு ஸ்பைடர் கத்திக்கிட்டு இருக்கான். என்னைய பத்திலாம் யாரு கவலைப்பட வேண்டாம், ஆல்ரெடி இங்க சண்டை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஸ்வோட எடுத்துட்டு நாச்சு ஸ்லாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். அந்த கத்திய உரைக்குள்ள வச்சோன்னு 2 துண்டா போயிருச்சு ஸ்பைடர். மண்டையில இருந்து ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, சாஞ்சிருச்சு. அது ரோபின் பிராங்கில மிரண்டாங்க. அந்த சாம்பிஸ் எல்லாம் திரும்பி வரும், அதெல்லாம் உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு பக்கம் டேய் உன்னெல்லாம் நான் சபிக்கப்பட வைக்க போறான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஸ்பைடர் பேசிக்கிட்டு இருக்கு. உன்னை நான் ஆல்ரெடி எங்கேயோ பாத்துருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. கவலைப்படாதீங்க, இதை நான் என் கண்ட்ரோலுக்கு வச்சுக்கிடுன்னு சொல்றான் ப்ரூக். இந்த சாம்பிஸுக்கு சில வீக்னஸ் இருக்கு, அது தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. பார்த்தா தலை துடிச்சுக்கிட்டு இருக்கான் மங்கி. அப்படி வாயில இருந்து என்னமோ ஒண்ணு வெளியே வருது. இதுதான் ஜாம்பியோட சோல்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. சோல் இது கூட உடம்புல இருந்து வெளியே வருதுன்னு சொல்லிட்டு ப்ரூக் கேட்டுக்கிட்டு இருக்கான். அது பறந்து அப்படியே வெளியே போகுது. இந்த ஜாம்பிஸை நம்ம கொண்டுட்டனா அது உடம்புல இருந்து சோல் வெளியே வந்து அது யாருக்குள்ளதோ அவனை நோக்கி போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு வந்து ஸ்பைடர் செத்துறவே செஞ்சுட்டு கேப்டன் டராரான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. குட்டி குட்டி ஜாம்பிஸ்லாம் பேச்சு மூச்சு இல்லாமலே இருக்கு. என்னடா நீ பண்ணன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. அது உடம்புல இருந்து எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் இவன் தாண்டா ஹம்மிங் ஸ்வாட்ஸ்மேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாம்ல த்ரில்லர் பார்க்குக்கு, அது இவன் தாண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாட நம்ம மாஸ்டர் சொல்லுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஸ்பைடர் எல்லாம் ஜெட் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க போட்டிருக்கீங்களா உங்க மேல வந்து வெப், அது எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கானதுதான், பிசிக்கலா எதுவும் பண்ண முடியாது, ஆனா நெருப்பு வீக்கு, அது மூலியமா வெளியே சரி பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. நெருப்பு போட்டனே சரியாயிருச்சு. அது ப்ரூக்கு அந்த இடத்துல உள்ளதை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் பிராங்கி எல்லாத்தையும் சொல்றான். ப்ரூக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முக்கியவராக மத்தவங்களையும் கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பிராங்கி இந்த ஐலண்டை பத்தி உனக்கு நிறைய நாலேஜ் இருக்கடா, பேசாம நீ எங்க கூட வந்துட வேண்டியதானு சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி சேவ் பண்ணு எனக்கு தெரியல, ஆனா உங்க ஃப்ரெண்ட் ஆல்ரெடி கேப்சர் ஆயிட்டாங்கன்னா எல்லாமே லேட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ப்ரூக்கு என்னடா பேசுற, லேட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம. சரி என்கிட்டலாம் கோவப்படாதீங்க, நான் மேல இருந்து குதிச்சிருவேன்னு சொல்லிட்டு ப்ரூக்கோ கத்திக்கிட்டு இருக்கான். நான் தான் ஸ்கெலிட்டன், நான்லாம் மேல இருந்து குதிக்க போறதுன்னு சொல்லிட்டு ஸ்கல் ஜோக்குன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பிராங்கியோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் தான் ஆல்ரெடி செத்துட்டாமடா, அவனை விடுடான்னு சொல்லிட்டு இருக்கான் ரோபின். உங்கள்ட்ட ஆல்ரெடி என்னோட கப்பலை பத்தி உங்கள்ட்ட சொல்லிருக்கோம்ல, என் கப்பல்ல ரூடார் வந்து பிரச்சனை இருந்தனால நான் ஏகப்பட்ட கடலை வந்து நான் தனியாவே வந்து பயணம் பண்ணதாண்டா என்னோட வாழ்க்கையாவே இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த அபாயமான கடல்ல இருந்தாண்டா நான் தப்பிக்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா என்னோட புரோக்கன் ரூடாரை வச்சு என்னால எங்கேயுமே போக முடியாமல இருந்துச்சுன்னு சொல்றான். உங்களுக்கு இன்னைக்கு எப்படி நடந்துச்சு அதே மாதிரி தாண்டா 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் புளோரியான் டெரேங்கல்ல தனியா போய்க்கிட்டு இருக்கிற நேரத்துல தாண்டா எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நான் வந்துக்கிற நேரத்துல ஒரே ஒரு ஐலண்டை பார்த்தேன், அதான்டா இந்த ஐலண்டு, என்னோட ரூடாரை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ட்ஸை தேடி தாண்டா இங்க இறங்கியே வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தப்ப இறங்கி வந்துட்டு அவனுக்கு நடந்தது ஒன்னொன்னே சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் இப்ப தனியா வந்திருக்கான். அப்ப இவனை ஜோம்பிஸ் செர்பரஸ் எல்லாமே இவனை துரத்திக்கிட்டே வந்திருக்கு. ஏகப்பட்ட ஜோம்பிஸை பார்த்தேன், மான்சரை பார்த்தேன், நான் பார்க்கறது எதுவுமே கிடையாடா, ஆனா கடைசியில இந்த பில்டிங்குள்ள நான் உன்னை பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தாங்க ஏகப்பட்ட பணங்களா இருந்துச்சு, அது எல்லாமே ஸ்டிச் பண்ணப்பட்டு இருந்துச்சுடா, அதுல என்னமோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்றான். அப்பதான் ஒரு ஜெயிண்ட் ஆளையும் இங்க பார்த்தேன், எல்லாருக்கும் முன்னாடி அவன் வந்தான்டா, அவன் வந்த ஒண்ணு சும்மா இல்ல, அவங்க உடம்புல இருந்து ஷேடோவே கட் பண்ணி தூக்குறான்னு சொல்றான். உன் கண்ணால பாத்தின்னு சொல்லிட்டு பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா என் கண்ணால தான் பார்த்தேன், ஆனா என்கிட்ட கண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டே சிரிக்க நேரம் இது கிடையாது சொல்லிட்டு ப்ரூக்கை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பிராங்கி ஆனா டென்ஷன் ஆயிட்டான். ப்ரூக்கை தூக்கி போட்டு அடி நடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஒரே விட உங்க உடம்புல இருந்து ஷேடோவை மட்டும் தூக்கிட்டாங்கன்னா அந்த ஷேடோவை தூக்கிட்டு இறந்த உடம்புல தூக்கி அதை தூக்கி ஸ்டஃப் பண்ணி உள்ள வச்சிருவாங்கடா. அதுக்கப்புறம் அந்த ஷேடோ யார் உடம்புக்குள்ள ஓடுதோ அப்போ நம்ம உடம்புல என்னெல்லாம் பண்ணுவோமோ அந்த உடம்புல அதை பண்ண ஆரம்பிச்சிரும்னு சொல்லிட்டு இருக்கான். யாரோட ஷேடோவை தூக்கிட்டு இன்னொரு ஷேடோல வைக்கிறாங்களோ அந்த ஷேடோ என்ன பண்ணுமோ அதே மாதிரி அந்த ஆள் மாறிடுவாங்கடா. அந்த ஜாம்பிஸ் அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட ரெஃப்ளெக்ஷன் வந்து உங்க வாழ்க்கை முழுக்க உங்க கூட இருந்தனால உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தாண்டா அதுவும் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பண்றது வேற யாருமே இல்ல, 7 வார்லாட்ல ஒரு வார்லாடு, அதான் கெக்கோ மொரியும் சொல்லிட்டு இருக்கான். அவன் சாப்பிட்டது சாதாரண ஃப்ரூட் இல்ல, ஷேடோ ஃப்ரூட்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா இவன் தான் எல்லாரும் ஷேடோவையும் வந்து திருடுதானான்னு சொல்லிட்டு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமான்னு சொல்றான். உன்னை ப்ரூக்கு சொன்னதான் யோசிச்சு பாக்குறா. என் உடம்புல சூரிய வெளிச்சப்பட்டால் நான் அழிஞ்சிருவேன், அதனால சூரிய வெளிச்சத்துல வெளியே சுத்தாம நான் அந்த கருப்பு இடத்துக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப நீ சூரிய வெளிச்சத்துல பட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. நான் சூரிய வெளிச்சத்துல பட்டோம்னா என் கண்ணு முன்னாடியே வந்து ஒருத்தர் இறந்தான், அதே மாதிரி நானும் இறந்துருவேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உங்க உடம்புல இருந்து ஒரு ஷேடோவை எடுத்து அந்த ஷேடோ எடுத்து ஒரு ஜாமி மேல போட்டு அதை ஆட்டி வைக்க ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் இவனுக்கு பண்ணி கொடுக்கிறது வேற யாருமே இல்ல, ஜீனியஸ் சர்ஜன் டாக்டர் ஹாக்பேக் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்றான். லெஜெண்டரி வாரியர்ஸ் உள்ள கார்ப்ஸ் டைம் கலெக்ட் பண்றான். அதான் எல்லா பணங்களையும் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணி உயிரோட இந்த உலகத்துக்கு வர வைக்கான். அதான் லெஜெண்டரி பாய்ஸை இறக்கி
இறக்கி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். டாக்டர் ஹாக்பர்க் தானே, அவன் ஒரு பெரிய சர்ஜன் சொல்லிட்டு எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கா ஒரு பக்கம் ரோபின். அப்ப செத்தவங்களை ரீசரக்ஷன் பண்ணி வைக்கிறது தான் இவனோட வேலையா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிராங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான். இது எப்படி ஒழுங்கா ரியாக்ட் ஆகுதுன்னா, ஃபைட்டிங் எபிலிட்டி வந்து எடுத்துட்டு வந்து இந்த ஒரு கார்ப்ஸ் வைக்கிறாங்கல்ல, அதை தூக்கி வச்ச உடனே பிசிக்கல் எபிலிட்டி எல்லாத்தையும் அதுவே பார்த்து கொடுத்து மொத்தம் 2 கம்பைன் ஆகி வேற லெவலா யூஸ் ஆகும்னு சொல்றான். அந்த ஒரு ஸ்ட்ராங் ஷேடோவா மாறுதுன்னு சொல்றான். சரி, இவன் எதுக்கு நம்மள டார்கெட் பண்ணி இந்த த்ரில்லர் பார்க்குக்கு வர வச்சான்? அதான் ஒன்னும் புரியலன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். இப்பதான் எனக்கு புரியுது, உயிரோட வாழ்றவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கா ரோபின். ஆனா எதையோ இறந்தவங்கன்னா அவங்களோட ஷேடோவை நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். அது மூலியமா தான் அவன் எல்லாம் ஒரு 6 வரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். எல்லாரும் உங்களோட உடம்புல இருக்க ஷேடோவை எடுத்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கரான பாடியில தூக்கி வச்சிட்டாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரும். நம்மளால யாராலையும் தடுக்க முடியாது சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். அப்பனா அந்த 3 பேர் பிரச்சனையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிராங்கி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்கு, அவங்களை இன்னும் நம்மளால காப்பாற்ற முடியும் சொல்லிட்டு இருக்கான். ப்ரோ, உங்களுக்கு நான் இங்க இருந்து நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், என்னை நம்புங்க, ஏன்னா இங்க உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். இதுக்கு நான் உன்னை நம்பணுமா? எதுக்கு அப்படி நம்பணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். இந்த ஸ்கல்லு அதான் இந்த எலும்பு கூட ஷாக் ஆயிருச்சுன்னு சொல்லி சுத்திக்கிட்டு வரான் ஒரு பக்கம். உங்கள்ட்ட பேசுற கான்வர்சேஷன் நல்லா ஃபன்னா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூக்கு சுத்திக்கிட்டே வரான் ஒரு பக்கம். அங்க என்ன பண்ண போற, நீ சொல்ல போறியா சொல்ல மாட்டியான்னு சொல்லிட்டு ரோபின் கோவத்துல கேக்குறா. உன்னை ப்ரூக்கு பதட்டத்துல அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பார்த்தா கெக்கோ முரியோட அடியாளுக்கு ஒரு 3 பொடி இருக்கும்ல, அது வேகம் ஓடி வருது. மாஸ்டர் முரியோ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு வரானுங்க அவனுங்க. 3 மிஸ்டீரியஸ் மாஸ்டர்ஸும் வந்து கேதர் ஆயிட்டாங்க, இப்போ வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றான் அவன். ரொம்ப நல்லதுன்னு சொல்றான் முரியோ. இந்த வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா 3 மிஸ்டீரியஸ் கைஸ் வேற யாருமே இல்ல, பெரனோ, அபுசலாம், ஹாக்பர்க் தான். அவங்க 3 பேர் தான் வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு கெக்கோ முரியோ நக்கல சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னை வந்து கிங் ஆஃப் த பரேட்டா சீக்கிரம் மாத்துக்கணும் சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். என்னது கிங் ஆஃப் த பரேட்டா? அதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே கிடையாடா. ஃபியூச்சர் கிங் ஆஃப் த பரேட்டா நான் தான் சொல்லிட்டு லூஃபி கூண்டுக்குள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். என்னோட ரோப்பை மட்டும் கட் பண்ணி விடுங்கடா, உங்களை அடிச்சு நொறுக்க போறேன். அது மாதிரி உசப், சோப்பர், நாமி எல்லாத்தையும் எங்கள்ட்ட திரும்பி கொடுத்துன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதானே முகிவரா லூஃபின்னு சொல்லிட்டு ஹாக்பர்க் கேட்டுக்கிட்டு இருக்கான். வேர்ல்டு கவர்மெண்ட் சண்டை இழுத்தவனே இவன் தானே, இது நம்புதபடி இல்லையே, இவன் தான் அவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பெரனா கேட்டுக்கிட்டு இருக்கா. சரி, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஜாம்பி ஜெனரலோட ஆர்மர் எல்லாம் இவதுக்கு போட்டுருக்கான்னு சொல்லிட்டு அபுசலாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். டே, எவனுமே இந்த மாதிரி ட்ரீம் யோசிச்சதே இல்லையடா, இந்த மாதிரி கனவுல கூட இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நினைச்சது இல்லையா, அதனால போட்டிருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். முகிவரா லூஃபி, உன்னோட பேர் ஃபுல்லா உலகம் முழுக்க பரவி இருக்குடா, நீ தாண்டா என்னோட பெஸ்ட் பைரட்னு சொல்லிட்டு இருக்கான். அது மாதிரி பெரியத்துல 3 பேர் நான் லாக் பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். பைரட் கண்டர் ஜோரோவை நாங்க கேப்சர் பண்ணிட்டோம். அது மாதிரி பிளாண்ட் ஹேர் வச்சு ஒருத்தந்தோம்னா அவனே நாங்க கேப்சர் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். பிளாண்ட் ஹேர்னா அது நம்ம சாஞ்சில அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காம. என்னன்னு பார்த்தா கூமாஷி அங்கதான் நின்னுகிட்டு இருக்கு. டே, உனக்கு ஜோரோயும் சாஞ்சியும் கடத்திட்டானாலாம் அப்படின்னு சொல்லிட்டு உசப் பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஜிப்பை திறந்து என்னெல்லாம் நடக்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு எல்லாம் ரொம்ப பிரச்சனை, நம்ம இங்கேடா மாட்டிக்கிட்டோம், ஒருத்தண்ட மாத்திராலே நம்மள கொண்டுருவானுங்க, இந்த 3 பேர் பெரியால் மாதிரிலாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு உசப் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆமா, அந்த ட்ரியோ அந்த 3 பேர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாக்பர்க் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா ரிஸ்கி பதர்ட்ட ஹேண்டில் பண்ண சொல்லியிருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹாக்பர்க். கூமாஷி இன்னும் அவங்கள வந்து பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஹாக்பர்க். இவனுக்கு நம்மளை பார்த்தாண்டா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு உசப் பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ரிஸ்கி பிரதர்ஸ் வந்து உசப் எல்லாருமே தப்பிச்சு வந்திருப்பாங்க, அதை பார்த்தா அவனுக்கு யோசிச்சு பாக்குறானுங்க. என்னன்னு பார்த்தா கூமாஷி உள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான். சொல்ல வராம, டே வாய மூடுறா, உன்னை கொண்டுன்னு சொல்லி உசப் கத்திக்கிட்டு இருக்கான். உடனே பெரணா பக்கத்துல வந்தோடனே பெரணவா கத்துறா. டே வாய மூடிட்டு தள்ளி நிடான்னு சொல்லிட்டு இருக்கா பெரணா. அந்த 3 பேர் கூட என்னோட ஆளும் அங்கதான் இருக்கா, அவங்கள கோட்டியாட்ல வச்சு பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஹாக்பர்க், உடனே தாண்டா அவனை பிடிப்பேன், என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் முடியாடா நீ கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அபுசலாம் கத்திக்கிட்டு இருக்கான். அவன் நீ எல்லாம் கல்யாணமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தா சிண்ட்ரி முன்னாடி வந்துகிட்டு இருக்கா. இங்க பார்த்தா கூமாஷிக்கு பின்னாடி வந்து நாமி, சோப்பர் எல்லாருமே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோப்பரோ தலையில நின்னுகிட்டு இருக்கான். சாஞ்சி ஜோரோ எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பக்கத்துல வராங்க. அவங்க வாய மூடுறான்னு சொல்றான் உசப்போ. என்னன்னு பார்த்தா அபுசலாம கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் கல்யாணம் பண்ணி தீர்வுன்னு சொல்றான். நீ எல்லாம் பக்கத்துல கூட போக முடியாது சொல்றா சிண்ட்ரி, உங்களால யாராலையும் கல்யாணம் பண்ண முடியாது சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காவா. பார்த்தா அவனுக்கு தலையை பிச்சு நின்னுகிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு டே உங்களை எது கூப்பிட்டு வந்தா நீங்க என்னடா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கெக்கோ முரியவா கத்திக்கிட்டு இருக்கான். உங்க எல்லாத்தையும் நான் கூப்பிட்டது நம்மளோட இதை செலிப்ரேஷன் பண்ணதாண்டா, நம்ம பவர்ஃபுல் அலையங்க வந்தாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஆனா அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா லூஃபியோ தப்பிச்சு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கான். சார் அவன் அந்த கேஜ்ல இருந்து வெளியே தப்பிச்சு போறான் சார்னு சொல்றாங்க அவங்க. பார்த்தா லூஃபி உடைச்சிட்டு போய்கிட்டே இருக்கான். ஆனா தவண்டு போறான். நான் ஹாக்பர்க் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் உண்மையிலே ப்ரூவ் பண்ணிட்டான் வேற விளையா இருக்கான்னு சொல்லிட்டு உடனே என்னன்னு பார்த்தா அபுசலாம் ஒரு போடு போட போறான். டே அபுசலாம் விடுடா, இது இண்டோருக்குள்ள வச்சு நீ போட்டா செதறிடுவான்னு சொல்லிட்டு இருக்கா ஒரு பக்கம் பெரணா. உங்களெல்லாம் கேட்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி வந்துகிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூஃபி. ஆனா அதுக்குள்ள வந்து பெரணா பாஞ்சு வாரா. நெகட்டிவ் ஹாலோவை ரிலீஸ் பண்ணது பெரணா சமாதான். அவ வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல தான் உடம்புக்குள்ள போனோன்னா எல்லாருமே நெகட்டிவா மாறி இருந்திருப்பாங்க. அது இவங்க உடம்புக்குள்ள போனோன்னே நாங்க வாழ்க்கையில பிறந்ததே வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருது உங்களுக்கு. இது என் உடம்புக்குள்ள இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா லூஃபி உடம்புக்குள்ள ஏறி பாஞ்சு போகுது. உடனே சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் பிறந்ததே வேஸ்ட்னு சொல்லிட்டு திரும்பி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நெகட்டிவ்னு சொல்லிட்டு அந்த ஹாலஸ்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. நான் பாக்கே பாவமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் அபுசலாம். டே என்னை விடுங்கடான்னு சொல்லி லூஃபியை கத்துறான். லூஃபியை லாக் பண்றாங்க.
லூஃபி முன்னாடி ஒரு லைட்டையும் போட்டு விட்டுறானுங்க. பெரிய வெளிச்சமே வருது. லூஃபியோட ஷேடோ தெரியுது. அந்த ஷேடோவே அப்படியே உரிக்காம டேய் என்னடா சீரா என்னோட ஷேடோ விடுறான்னு சொல்லி லூஃபியே கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா கூமோஷி பின்னாடியே நாமி எல்லாருமே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஷேடோ அப்படியே உரிச்சு எடுத்துட்டான். என்னன்னு பார்த்தா சிசரை வச்சு வெட்ட வர செஞ்சுட்டான். வெட்டினோட லூஃபி சாஞ்சிட்டான். லூஃபியவே அவனை லாக் பண்ணி தூக்கிட்டானுங்க. 300 பில்லியன் பெரி பவுண்டில உள்ள ஷேடோ எனக்கு கிடைச்சிச்சு. எனக்கு இது போதும். வேற லெவலான சோம்பியன் மேல இறக்க போறேன்னு சொல்லிட்டு லூஃபியோட ஷேடோவை கையில வச்சிருக்கான். கெக்கோ முறிய வேற லெவல் பண்றான். லூஃபின்னு சொல்லிட்டு நாம எல்லாரும் கத்துறாங்க. அதோட முடியுது. அதுக்கடுத்து எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை கமெண்ட். See you bye.